குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18 மே 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து கேரள முதல்வர் சதீஷன் அவர்கள் பதவி இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு நீண்ட இழுப்பறிக்கு அப்புறமா மூணு பேர்லேருந்து சதீஷனை காங்கிரஸ் தலைமை வந்து முடிவு பண்ணிடுச்சு முதல்வர் ஆக்கணும்னு. ஸோ அதனால் 18ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 18. இன்றைக்கி ராகுல், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அப்புறம் அகில காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எல்லோரும் வராங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ கூட்டணியில் இருக்காங்க இல்லையா 5 எம்எல்ஏ. ஸோ அதனால் அவரும் போவார்னு எதிர்பார்க்கப்படுது. பட் தெரியல. சரியா? ஓகே, இதான் முதல்ல ஹெட்லைன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 38ஆக உயர்வு, குடியரசுத் தலைவர் முர்மு ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், கேபினெட் மினிஸ்ட்ரி கூடி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 33 + 1 இருக்கிறது, 34 இருக்குது. அது 37 + 1, 37 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. அது நாடாளுமன்றத்தில் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இதை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வரலாம் அந்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மசோதா நிறைவேறி அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க மறுபடியும் அந்த மசோதாக்கு, சரிங்களா? ஸோ அதான் பேக்ரவுண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, ஃபஸ்ட்டு 1956 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, 9 + 1 இருந்திருக்கும். அப்புறம் 13 ஆயிருக்கும் 1960 இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து 17 ஆக்கியிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் 1986 மீண்டும் திருத்தம் கொண்டு வந்து 25 ஆக்கியிருப்பாங்க. ஸோ 2009 25 இருந்ததை 30 ஆக்கியிருப்பாங்க. 2019 30 இருந்தது 34 ஆக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது 2026 ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பப்போ என்னென்ன பண்ணாங்க. ஓகே, சரி. அடுத்து அப்படியே வந்தோம்னா நம்ம மோடி நியூஸ் தான் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பாஜகவோட இந்த அசாமில் 3வது முறை ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க, என்னென்ன நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, சும்மா வேணால் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, யா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா, இந்தியா நெதர்லாண்டு 17 ஒப்பந்தங்கள் கையொப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரதமர் அவர்கள் நேற்று நெதர்லாந்து போயிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அங்கே அந்த சோழர் கால செப்பேடுகள் 21 செப்பேடுகளை கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? லைட்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த சோழர் கால செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சில மீட்டிங்ஸ் நடந்து, அந்த மீட்டிங்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. ஓகேவா? ஸோ 17 ஒப்பந்தங்கள் என்னென்ன 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் தான். வர்த்தகம், முதலீடு, டெக்னாலஜி இல்லையா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எக்கனாமி எல்லாமே, கடல்சார் மேம்பாடு இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, செமிகண்டக்டர், ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸு, இந்த மாதிரி ஒரு 17 விஷயத்துக்குள்ள அவங்க ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இனிஷியேட் பண்ணலாம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான். பட் இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இல்லை, இது ஒரு ட்ரேடிங். சரியா? இது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க இங்கே வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தங்களாமே தவிர இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக நம்ம பார்க்கல. சரியா? ஓகே, ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா, அது ஹேக் நகரில் நடந்திருக்கு. அந்த நாட்டினுடைய பிரதமர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராப் ஜென்டன். ஓகே, ஜெட்டன். சரியா? ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11 ஒப்பந்தங்கள்லாம் கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே இது பண்ணியிருக்கு. அப்புறம் அங்கே பிரம்மாண்ட அணைப்பாக அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜை வந்து, பிரிட்ஜுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரிசர்வர் வந்து அவர் பார்வையிட்டிருக்காரு. சரிங்களா? அது பேர் பார்த்திங்கன்னா, உலக பொறியியல் அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் நெதர்லாந்தின் ஆப்ஸ்லியூட்டிக் அணையை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இது 32 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட வெள்ள தடுப்பு அணையாகும். ஸோ அங்கே கட்டியிருக்கிற ஒரு மிகப்பெரிய டேம் ஆக்சுவலாக. ஓகே, வெள்ள தடுப்பு அணை இது. ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லியூட்டிக். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து அப்படியே வந்தோன்னா, அவர் வந்து நெதர்லாந்துலேருந்து ஸ்வீடன் போயிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம 6 நாள் ட்ரிப்பு பார்த்துருந்தோம். ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் அங்கே ஒரு 2 நாள் இருந்தார். இப்போ நெதர்லாந்தில் நேற்று இருந்தார். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்வீடன் போயிருக்காரு. ஓகேவா? ஸ்வீடனில் அவர் போனோடனே அவருக்கு அங்கே நிறைய ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள், இந்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து.
அதுக்கப்புறம் அங்கே அவருக்கு வந்து ஒரு அந்த நாட்டினுடைய உயரிய விருதான தி ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்ற ஒரு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மோடிக்கு வந்து நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க நாடுகள் நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 31வது சர்வதேச விருதான் இவருக்கு. சரியா, சர்வதேச நாடுகள் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் இவருக்கு வழங்கக்கூடிய 31வது விருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த 31 இப்போவே போய்ட்டு கூகுளில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சிலது, பட் நான் உனக்கு 31 வேணும் அப்படின்னும் போது கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி உடனே டக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த நாடு என்னென்ன நேமில் வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் பெருசாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இந்த மாதிரி போலார் ஸ்டார் அப்படின்னாலே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்துடும், இந்த யூவி கண்ட்ரீஸ்லாம் வந்துடும். ஓகே, ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோன்னா வேறு என்ன செய்திகள் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செயற்கைக்கோள் தயாரிப்பை தொடங்கும் ஐசிஒய்இ நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐசிஒய் நிறுவனம் அப்படின்றது வந்து ஒரு ஃபின்லாண்டோடைய மைக்ரோ சேட்டலைட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. சரியா, ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இப்போது அவங்களுடைய கால் தடத்தை பதிக்க போகிறாங்க. ஓகே, அவங்க ஒரு இது ஓப்பன் பண்ணி, ஓகே, அவங்களுடைய ஒரு பிராண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனை இங்கே வந்து பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ அதை ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது என்ன இது அப்படின்லாம் பெருசாக டீட்டெயிலாக கொடுக்கல இங்கே. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 10 செயற்கைக்கோள் இங்கே தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா ஸோ இங்கே 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஓகேவா, 2 என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, அவுட் பிரேக் விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து ஆஃப்ரிக்காவில் இப்போது எபோலா வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ எபோலா வைரஸ் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் டு ஹியூமன் பரவக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 88 பேர் ஆல்ரெடி உயிரிழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே மருத்துவமனையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து சர்வதேச சுகாதார நெருக்கடியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதனால் எல்லோரும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த எபோலா வைரஸ் பற்றி ஜஸ்ட்டு அது என்ன பாக்டீரியா அதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா கிளாண்டஸ் தொற்று அச்சம் தவிர விழிப்புணர்வு தவிர. ஸோ இந்த கிளாண்டஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகள் கழுதைகள் கோவேறு கழுதைகளை தாக்கும் ஒரு வகையான தொற்று. ஓகேவா, அதோட பாக்டீரியாவோட நேம் பார்த்தீங்கன்னா பர்கோல்டெரியா மலை என்னும் பாக்டீரியா நுண்ணுயிரியால் பரவுகிறது. குதிரை மற்றும் கழுதைகளுக்கிடையே மிக வேகமாக பரவக்கூடியது. ஓகே, ஸோ இது வந்து மனுஷங்களுக்கு பரவுமானா எஸ், அந்த விலங்குகளோட அந்த பாதிக்கப்பட்ட விலங்குகளோட நம்ம நேரடி தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாண்டஸ்ன்ற ஒரு டிசீஸ் வந்து நமக்கும் பரவும். ஓகேவா, ஸோ இதனால் இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா டேரெக்டாக அவங்க காண்டாக்டில் இருக்காங்கன்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். சரியா, ஸோ இது இப்போ வேகமாக பரவிட்டுருக்கு, பட் இது ஒரு கொரோனா மாதிரிலாம் இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதுக்காக நடவடிக்கைகள் நம்மளுடைய புதிய அரசாங்கம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் முதல் உலகப் போர் நடைபெற்ற போது இந்த வகை பாக்டீரியா உயிரி ஆயுதமாக, ஓகே, பயோ வெப்பனாக சில நாடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போல்லாம் வந்து குதிரைகள் தானே. ஸோ அப்போ வந்து இந்த குதிரைகளை செயலிழக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்டீரியாவை ஒரு பயோ வெப்பனாக வந்து உலக நாடுகள் வந்து உலகப் போகும்போது பயன்படுத்ததாக சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஒரு சோஷியல் இஷ்யூவாக நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நாலு செய்தியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.